வணக்கம் வணக்கம் நண்பர்களே. என்னடா ஒரு மாதிரி தினிசா வந்து உட்காந்துட்டு இருக்கானே நீங்க திரு முழிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அதாவது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அதுக்கு சொல்ல வரேன். ஆலமரத்துக்கு அடியில் அவுத்து போட்டுக்குன்னு அவதூறு பரப்புற நம்ம கலவர கண்ணிகளையும் சால்ட் பாக்கெட் சத்தமே இல்லாம வச்சுக்கின்னு உலாத்துற நம்ம சால்ட் பாக்கெட் வீரர்களையும் உலகத்துக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அதாவது 30 செகண்ட் போட்டா மன திருப்தி கிடைக்க மாட்டேங்குது. அதனால ஒரு 5 நிமிஷம் போட்டு அனத்துறதுக்கு தான் வந்திருக்கிறேன். என்ன சொல்றீங்க? பார்க்கலாமா? வீடியோவில் போயிடலாமா? இவ்வளோ 1000 கோடி என்கிட்ட இருக்குன்னு சொல்லி சுத்தி இருக்கிற இந்த மனுஷன் தன் சொந்த பையன் பேர்ல ஒரு சொத்து வாங்கலாம். அப்போ எவ்வளவு பொறாம புடிச்சு சொல்றா போல. அட்ட 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 இன்னமா நாயத்தை தட்டி கேட்கறாங்க பாருங்க. ஜான்சி ராணிகளை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜல்சா மாமிகளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவளுக்கு தான் வேற யாரு? அதாவது அன்னைக்கே உங்களால சொல்லிட்டு போனேன், ஆலமரத்துக்கு அடியில அவுத்து போட்டுக்குன்னு அவதூறு பரப்பாதீங்கன்னு சொல்லிட்டு போனேன், கேட்கல. இன்னைக்கு அடுத்த வீட்டு ஆலமரத்துக்கு அடியில அவுத்து போட்டுங்க நீங்க அவதூறு பரப்பதுனால ஒருத்தன் வீட்டுக்கட்டி தூக்கின்னு வரா உங்களை ஓட விட்டு உதைக்கிறதுக்கு. கரெக்டா இல்லையா? அதாவது விஜய் சார் ஏன் உங்க பிள்ளைங்களுக்கு சொத்தை எழுதி தரல? ஏன் எழுதி தரல? கேட்கறது கரெக்டு தானே? நீங்க எழுதி தரல. அன்னைக்கே சொன்னேன் 1/2 சென்ட் அவளுக்கு கொடுங்கன்னு. 1/2 சென்ட் கொடுத்துருந்தா அவளுக்கு பாட்டு அனுப்பிக்கினே அமைதியா போயிருப்பாளுங்க. இன்னைக்கு நீங்க 1/2 சென்ட் கொடுக்காதனால மழை புயல் வெயில் இது எதுவா இருந்தாலும் நாங்க பொருட்படுத்த மாட்டோம். எங்களுக்கு தங்கறதுக்கு எங்கேயும் பிளாட்ஃபார்ம் கூட கிடையாது. அதனால நாங்க அவுத்து போட்டு ஆலமரத்துக்கு அடியில போராடியதான் தீர்வு. நீங்க 1/2 சென்ட் கொடுக்குற வரைக்கும் இப்படியே உட்காந்துட்டாளுங்க. சாச்சாத்தமா அன்னைக்கு ஒரு பேச்சுக்கு தான் சொல்லிட்டு போனேன். ஆனா அதுவே வந்து குடிச்சிக்கின்னு அப்படியே அந்த ஆலமரத்துக்கு அடியில தங்கிட்டீங்க பாத்தீங்களா? அது தாண்டி செல்லங்களா நீங்களா? பம்பு செட்டு ராணிகள், பம்பு செட்டு ராணிகள் தான். கூச்சமே இல்ல. அதாவது வரி உதிர போட்ட பட்டாப்பட்டி டவுசரை போட்டா போதும், பாவாடை தூக்கி வரிஞ்சு கட்டு வந்துருவாங்க சண்டைக்கு. இந்த பாக்கெட்ல சால்ட் உப்பும் அந்த பாக்கெட்ல கல் உப்பும் போட்டுன்னு விஜய் லைட்டா ஒரு வீட்டு கக்கூசு திறந்தா போதும், எட்ரி சீக்கிரம் ஏறி கேமரா வேறி சொயட்ரி லென்ஸ் எடுத்து சொயட்ரின்னு கக்கூஸ் பக்கமா உருளின்னு போக்கஸ இப்படியே கலவரம் ஆயிட்டு இருப்பாளுங்க 2 பேருக்கு. குச்சமே இல்ல. அதாவது அங்க 2 வயசு குழந்தை கற்பழிக்கிறான், 85 வயசு பாட்டியை கற்பழிக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு வாய்ப்பு இல்ல, அது நல்லா தெரியும். நீங்க கம்பு மட்டும் தானே சுத்துவீங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்க சான்சஸே கிடையாது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா அதை கேட்கறதுக்கு துப்பு கிடையாது. ஆனா விஜய் வந்துட்டா பட்ட போதும் சார் உங்க பிள்ளைங்களுக்கு எதுக்கு சார் நீங்க சொத்து தரல? ஏதோ இவங்க தான் 10 ஏக்கர் வந்து எழுதி குத்த மாதிரியா அந்த 10 ஏக்கராச்சும் நீங்க எழுதி தந்துருக்கலாம்ல சார் அப்படின்னு வந்து கேட்கறாளுங்க. ஏண்டி நீங்களே 4 ரூம் இல்லாம தான் ஆலமரத்துக்கு அடியில பதுங்கி நிக்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த வீராப்பு பேச்சலாம்? ஓடுங்க முத. ஏன் இங்க வந்து டிவிக்கிற? அங்கிட்டு போய் கடைகள் கூட்டிட்டு வாடா. நீங்க வாங்க, நீங்க அறிவார்ந்த பிள்ளைகள், அது வெறும் தற்குறிகள். அட்டா 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 எங்க செங்கல் சைக்கோனோட அலப்பறே தனி அலப்பறம் தான். அதாவது எங்க பிரச்சாரம் பண்ண போனாலும் சரி எடுத்தோட பிரச்சாரம் பண்ணவே மாட்டாரு. விஜய் வச்சு பிச்சை தான் எடுப்பாரு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் பிரச்சாரம் எல்லாமே. கரெக்டா இல்லையா? அதாவது அவன் பாட்டு சிவனேன்னு போய்ங்கிறான், அவனாச்சும் எப்படியா ஐயோ பொய்யா புளி திரியிறானே எப்படியாவது காதை கீதை பொத்தின்னு எப்படி பாட தாடி ஓடினண்டா அப்படின்னு காதலி மூணு ரத்தத்தை ஊத்தின்னு ஒரு பக்கம் ஓடுறான். அவனை மடக்கி இந்தாங்க என்டிகே கொடியை புடினா, என்டிகே கொடியை எதுக்கு என் உயிர் போறதுக்கு அவன் திருப்பி கேட்கறான். உடனே நம்மளால சுதாரிச்ச உடனே இங்க வா கூப்பிடு, அந்த தற்கொலையை கூப்பிடுன்னு சொன்ன உடனே ஆமா இவர் பெரிய தலாரி ஆபீசரு, அந்த தற்கொலையை கூப்பிடு. எங்க பசங்கெல்லாம் வந்து அதாவது உங்க பசங்களாம் தற்கொலை பசங்க, எங்க பசங்களாம் அறிவாற்றல் ஊற்றப்பட்ட பசங்க. ஆமா அதெல்லாம் அறிவாற்றல் ஊற்றப்பட்ட பசங்க தான். ஆனா என்ன ஒண்ணு 15 வருஷமா கக்கூஸ் கவுன்சிலரா கூட ஆக்கலையே, அதுதானே கொஞ்சம் வருத்தமா இருக்குது. எதனால ஏன்னா இருக்காது? கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல. அதாவது நீ இந்த பக்கம் திருமண கேப்ல அங்க ஒரு 10 பேர் செதறி ஓடுறான். இதுதான்டா கரெக்டான டைமு, இல்லைன்னா இவன் வந்து கடை 90 கடைசி ஒரு ரூபா ஆகிற வரைக்கும் நம்மளால பொய்யா புளி தின்னினே தான் இருப்பான். AK-87 எடுத்து 8 பேரை பறக்க சுட்டுன்ற கதையெல்லாம் விடுவாடான்ட்டு எல்லாம் தெரிச்சு ஓடுறானுங்க. அந்த மாதிரி கதையை விட்டுக்குன்னு அறிவாற்றல் ஊற்ற பசங்கன்னு பெனாத்தின்னு திரியறது தான். கூச்சமே இல்லை கொஞ்சம் கூட.